அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவள் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம், அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம் எந்நாளிலே ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கியனின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோமாக. Dear devotees, this Mass is being offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health of Velankanni who are watching the same. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நமது தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய 2வது ஆயராக பணியாற்றி இறைவனுடைய சேர்ந்த மேமிகு டாக்டர் பாக்கியம் ஆரோக்கிய சுவாமி அவர்கள் இறைவனுடைய சேர்ந்த நாள் 22/5/2003 இவருடைய ஆண்மலை பற்றிக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஒப்புக் கொடுப்போமாக. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு வேண்டுவோம், கேட்டது நமக்கு கிடைக்கின்றது என்ற நம்பிக்கையில் ஆண்டவரை இந்த திருப்பலியின் மூலமாக வாழ்த்துவோம், போற்றுவோம், ஆராதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆடுகளை மேய் என்று பேதுருவுக்கு திபேரியா கடற்கரை அருகிலே அன்பு கட்டளை தருகின்றார் ஆண்டவர் இயேசு. நம்மையெல்லாம் பேணி பராமரிப்பதற்காக உயிர் கொடுத்தார்.
ஆண்டவருடைய வார்த்தைகளை சிறமேற்கொண்டு வாழ்ந்தார். நாம் வாழ்கின்ற பகுதிகளிலே ஆயர்களாக பொறுப்பேற்று கொண்டவர்களாக நம்முடைய குடும்பங்களையும் மேய்க்கின்ற அந்த அருள் வரத்தை இந்த திருப்பலியிலே சிறப்பாக பெற்றுக்கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துதலாலும் தூய ஆவியாரின் ஒளிர்வித்தலாலும் நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டீர். இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறை பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியுவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை
தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 108 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர்தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உமக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, என் ஆடுகளை மேய் என்ற அந்த அன்பு கட்டளையை இயேசு பேதுருவிடம் கொடுத்தார். இந்த பேதுரு யார்? திருமுழுக்கு யோவான் யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இயேசுவும் அங்கே வருகின்றார். அவரும் திருமுழுக்கு யோவானிடத்திலே யோர்தானிலே திருமுழுக்கு பெறுகிறார். அப்பொழுது வானம் திறக்கின்றது. தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது வந்து இறங்குகின்றார். அப்பொழுது இடி முழக்கமாக குரலொலி கேட்கின்றது, இவரே எனது அன்பார்ந்த மகன், இவரிலே நான் அகமகிழ்கின்றேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற இந்த குரலொலி கேட்கின்றது. திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு போதிக்கின்றார். என்னை விட பெரியவர் ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கின்றார். நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், அவர் தூய ஆவியானவரால் உங்களுக்கு திருமுழுக்கு தருவார் என்று கூறுகிறார். எல்லாரும் கலைந்து சென்று விட்டார்கள். மறுநாள் அதே ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு யோவான் நின்று கொண்டிருக்கின்றார். அவருடைய சீடர்கள் 2 பேர் அருகிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அந்த வழியாக செல்லுகிறார். அவரை பார்த்தவுடனே திருமுழுக்கு யோவான், இதோ இறைவனின் செம்மறி என்று சுட்டி காட்டுகிறார். அதை கேட்டவுடனே அந்த 2 சீடர்களும் இயேசுவின் பின்னால் செல்லுகின்றார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு இயேசு திரும்பி பார்க்கின்றார். ஆண்டவரே, எங்கே செல்லுகின்றீர், எங்கே தங்கியிருக்கின்றீர் என்று கேட்டபொழுது, வந்து பாருங்கள் என்று அன்பாக அழைக்கின்றார். இருவரும் சென்று அவரோடு தங்கி இருக்கின்றார்கள். பெற்ற அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க அவர்களால் முடியவில்லை. அதிலே ஒருவர் அந்திரேயா. அவர் வீட்டிற்கு ஓடுகின்றார். தன் சகோதரனிடம் சொல்லுகின்றார், சீமோனிடம் சொல்லுகின்றார், யோவானின் மகன் சீமோன், நான் மெசியாவை கண்டேன் என்று கூறி அழைத்து கொண்டு வந்து இயேசுவிடம் அறிமுகம் செய்கின்றார். இயேசு கூறுகிறார், யோவானின் மகன் சீமோனே, நீ கேஃபா என்று அழைக்கப்படுவாய் என்று அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் பேதுருவினுடைய தொடக்கம். அழைத்தலை பெறுகின்றார். நீ கேஃபா,
என்று கூறுகின்றார். கேபா என்றால் பாறை என்று பெயர். பேதுரு என்று என்றும் அவர் அழைக்கப்படுகின்றார். சீமோன், பேதுரு, கேபா இந்த சொற்கள் எல்லாம் ஒரு மனிதரைத்தான் சுட்டி காட்டுகின்றன. இயேசுவோடு அவர் பயணிக்கின்றார். பிலிப்பு செசாரியா என்று ஒரு பட்டணம் இருக்கின்றது, மலை மேல் இருக்கின்றது. இந்த யோர்தான் ஆறு அங்கிருந்து தான் புறப்பட்டு வருகின்றது. எனவே அந்த ஊற்று கண் இருக்கின்ற அந்த இடத்திற்கு, அந்த பிலிப்பு செசாரியா பட்டணத்திற்கு ஆண்டவர் இயேசு தன் சீடர்களோடு செல்லுகின்ற பொழுது இறை வேண்டல் செய்கின்றார். அப்பொழுது சீடர்களை பார்த்து, என்னை மக்கள் யாரென்று அழைக்கின்றார்கள் என்று கேட்க, அவர்கள் இறைவாக்கினரிலே ஒருவர் நீர் எலியா என்று சொல்லுகின்றார்கள், இறந்த இறைவாக்கினரில் ஒருவர் உயிர்த்தெழுந்து வந்திருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்று பதில் சொல்லுகிறார்கள். அவர்களெல்லாம் அவ்வாறு சொல்லட்டும், நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது இந்த பேதுரு சொல்லுகின்றார், இந்த சீமோன் சொல்லுகின்றார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சான்று பகர்கிறார். அவ்வாறு சொன்ன பொழுது இயேசு மெய்சிலிர்த்து அவரை பார்த்து கூறுகிறார், யோவானின் மகனின் சீமோனே, இதை நீ சொல்லவில்லை, உன்னால் இதை சொல்ல முடியாது, இதை உன் வழியாக வெளிப்படுத்தியவர் என் வானக தந்தையே என்று கூறிவிட்டு, நீ பேதுரு, நீ பாறை, உன் மீது நான் என் திரு அவையை கட்டி எழுப்புவேன், நரகத்தின் வாயில்கள் இதை மேற்கொள்ளாது, இம்மன்னகத்திலே நீ எதை கட்டுவாயோ அது விண்ணகத்திலும் கட்டப்பட்டதாக இருக்கும், இந்த மன்னகத்திலே நீ எதை கட்டவிழ்ப்பாயோ அது விண்ணகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும் என்று திரு அவையினுடைய அதிகாரத்தை அவர் அருளப் போவதை முன்னுரைக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடுத்தபடியாக நாம் அவரை தாபோர் மலையிலே பார்க்கின்றோம். தாபோர் மலைக்கு ஆண்டவர் இயேசு மீண்டும் ஜெபிப்பதற்காக அழைத்து செல்லுகிறார். 3 பேரை அழைத்து செல்லுகின்றார், பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 அங்கே இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனித நிலையிலே இறை நிலையை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, குழம்பி போகின்றார்கள். அந்த நேரத்திலே பேதுரு என்ன சொல்லுகின்றார் என்பது தெரியாமல் சொல்லுகின்றார்கள். எலியாவும் மோசையும் வந்து ஆண்டவர் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒளிமயமான இந்த சூழ்நிலை, ரஞ்சிதமான இந்த சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அப்பொழுது பேதுரு கூறுகின்றார், இங்கேயே நாம் வாழ்ந்து விடுவது எவ்வளவு மேலானது ஆண்டவரே, நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் எழுப்புவோமா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது மீண்டும் ஒரு இடி முழக்கம் கேட்கின்றது. யோர்தானிலே என்ன கேட்டதோ அதே ஒலிக்கின்றது. அதை கேட்டவுடனே அதிர்ந்து போகின்றார்கள், கீழே விழுகின்றார்கள், முகம் குப்புற விழுகின்றார்கள். விழித்து பார்க்கின்றார்கள், ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். இந்த நிகழ்வை நீங்கள் நான் உயிர் தெழுந்து உங்களுக்கு காட்சி தருகின்ற வரையிலும் உலக மக்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர்களை கட்டுப்படுத்துகின்றார். அடுத்தபடியாக நாம் அவரை பேதுருவை எங்கே பார்க்கின்றோம்? கப்பர்நகூமிலே பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 17வது பிரிவிலே 24 முதல் 27 உள்ள அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். கப்பர்நகூம் தான் இயேசுவுக்கு செயலகம், தலைமை செயலகம். எங்கு சென்றாலும் கப்பர்நகூமிலே தான் வந்து தான் தங்குவார். நாசரேத்துக்கு போக மாட்டார், இங்கேருந்து வந்துட்டார் வெளியில். அந்த கப்பர்நகூமிலே தான் பேதுருவின் மாமியாரின் வீடும் அங்கு தான் இருக்கின்றது, ஜப குடும்பம் அங்கு தான் இருக்கின்றது. எனவே இயேசு தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கின்றார், பேதுரு வெளியிலே இருக்கின்றார். ஆலய காவலர் வந்து, உங்கள் தலைவர் ஆலய வரி செலுத்துவதில்லையா, 2 திராக்மா செலுத்த வேண்டுமே, செலுத்துவதில்லையா என்று கேட்க, செலுத்த வேண்டும், செலுத்துவார் என்று பேதுரு சொல்லிவிட்டு வீட்டிற்குள்ளே செல்லுகின்றார். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு, நாட்டிற்கு உரிமையாக இருக்கின்ற குடிமக்கள் இந்த வரி செலுத்த வேண்டுமா, அல்லது வெளியிலிருந்து நாட்டிற்குள்ளே வருகின்றவர்கள் தான் இந்த வரியை செலுத்த வேண்டுமா என்று கேட்ட பொழுது, மற்றவர்கள் தான் குடிமக்கள் அல்ல என்று பேதுரு கூறுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அப்படி இருந்தாலும் நாம் மக்களுக்கு தடங்கலாக இருக்கக்கூடாது. எனவே நீ கடலிலே போய் மீன் பிடி. அந்த முதலாவதாக நீ பிடிக்கிற அந்த மீனின் வாயிலே ஸ்தாத்தேர் என்ற நாணயம் இருக்கும், அதை எடுத்து உனக்கு 2 எனக்கு 2 சேர்த்து அந்த 4 காணிக்கைகளை அவருக்கு செலுத்து என்று ஆண்டவர் பேசுகின்றார். பேதுரு அதை நிறைவேற்றுகின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நாம் ராபோஜன சாலைக்கு வருகின்றோம். அங்கே ஆண்டவர் இயேசு எல்லாம் முடித்தவுடனே பாதம் கழுகின சடங்கு எல்லாம் முடிந்து விடுகின்றது. அதன் பிறகு
இயேசுவை அந்த பேதுரு எவ்வாறு காட்டிக் கொடுக்க இருக்கின்றார் என்பதை கூறுகிறார். இயேசு சொல்லுகின்றார், இதோ நான் பிடிபட போகின்றேன், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய் விடுவீர்கள் என்று சொல்லும் பொழுது, யார் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன், உங்களோடு தான் இருப்பேன், என் உயிரையே கொடுப்பேன் என்று கூறுகின்றார். மற்ற சீடர்களும் அவ்வாறே கூறுகின்றார்கள். அப்பொழுது இயேசு கூறுகிறார், இன்று இரவு அதிகாலையிலே சேவல் கூவுவதற்கு முன்னால் 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று முன்னுரைக்கின்றார். எனவே பேதுருவினுடைய நிலைப்பாடு அந்த ராபோஜன சாலையிலே அவ்வாறாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இயேசு பிடிபடுகின்றார். பிடிபட்ட அந்த இயேசுவை தலைமை சங்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அந்த நள்ளிரவிலே அதன் விரைவாக அது நடந்து கொண்டிருக்கின்றது. நள்ளிரவிலே கூட்டம் கூடக்கூடாது, தலைமை சங்கம் நடக்கக்கூடாது. இருந்தாலும் விதி மீறி அந்த கூட்டத்தை நடத்துகின்றார்கள், விரைவாக இயேசுவை தொலைத்து கட்ட வேண்டும் என்பதற்காக. இவரோ வாசல் படியில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார் பேதுரு. அப்பொழுது பணிப்பெண்கள் 2 பணிப்பெண்கள் வரிசையாக வந்து, அந்த கலிலேயர்களிலே நீயும் ஒருவன் தான் என்று சொன்னபொழுது, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை என்று கூறுகின்றார். முதலாவதாக எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக உறுதியாகவே எனக்கு தெரியாது என்று மறுதலிக்கின்றார். மூன்றாவதாக இயேசுவை சபித்து, யாரோ அந்த மனிதர் எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதலிக்கின்றார். அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தலைமை சங்கத்திலே அந்த நிகழ்ச்சியானது நடக்கின்றது. பேதுரு அவருடைய பங்கேற்பு அந்த நிகழ்விலே இயேசு முன்னுரைத்தது போல 3 முறை மறுதலித்தலிலே நிகழ்கின்றது. அத்தருணத்திலே அந்த சேவல் கூவுகின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கருணையோடு திரும்பி பேதுருவை பார்க்கின்றார். அவர் கண்களை பார்த்த பேதுருவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நினைத்து பார்க்கின்றார். வெளியிலே சென்று குமுறி அழுதார். தான் செய்த குற்றத்திற்காக மனம் வருந்தி அழுதார், மனம் மாறினார் என்பதை அந்த பேதுருவை பார்த்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதன் பிறகு திபேரியா கடற்கரைக்கு நாம் வருகின்றோம். திபேரியா கடற்கரையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அவ்வாறு காட்சி கொடுக்கின்ற பொழுது மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேரும் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு பேதுரு போகிறாரு. எல்லாரும் அவர் கூடவே போயிட்டாங்க. மீன் படவில்லை. ஆண்டவர் இயேசு ஆழத்திலே சென்று வலையை போடுங்கள்னு சொல்லும் பொழுது நிறைய மீன்கள் கிடைக்கின்றது. அந்த மீன்களோடு வருகின்றார்கள். ஆனால் யார் என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யோவான் பார்த்து அது ஆண்டவர் இயேசுதான் என்று கூறவும், பேதுரு படகிலிருந்து கீழே குதித்து துணியை இழுத்து கட்டிக்கொண்டு ஓடி வருகின்றார். அப்பொழுது இயேசு அங்கே நெருப்பு மூட்டி வைத்திருக்கின்றார். நீங்கள் பிடித்த புதிய மீன்களை கொண்டு வாருங்கள் என்று அதில் வைத்து அதை சுட்டு அவர்களுக்கு உணவு வழங்குகின்றார். உணவு வழங்கிய பிறகு அந்த சீமோனை பார்த்து, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியிலே கேட்டோமே, அந்த உரையாடலை நடத்துகின்றார். திருவிவிலியத்திலே இது போன்ற உரையாடல் இல்லவே இல்லை. அவ்வளவு ஆழமான உருக்கமான உரையாடல். இங்கு இருக்கின்றவர்கள் எல்லாம் விட நீ என்னை அன்பு செய்கின்றாயா பேதுரு, சீமோனின் மகனான யோவானே, என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்கின்றார். 3 முறை மறுதலித்த அந்த சீடரை 3 முறை கேட்கின்றார். உள்ளம் உருகியவராய், கண்ணீர் மல்க குத்துண்டவராய் தன் வாழ்க்கையை உணர்ந்து, ஆண்டவரே என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, என் அகமும் புறமும் உங்களுக்கு நன்றாக தெரியுமே, நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது ஆண்டவர் 3 முறை என் ஆட்டுக்குட்டிகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை வளர், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி காப்பாயாக என்ற அந்த திரு அவையினுடைய மேய்ப்பு பணியை, அதிகாரத்தை அவருக்கு தருகின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்மையும் பார்த்து அந்த திபேரியா கடற்கரையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது சொன்ன, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை இன்று வேளாங்கண்ணி கடற்கரையில் இருந்து இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். என் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் மெய்ப்பீர்களாக. யார் அந்த ஆட்டுக்குட்டிகள்? நம் குடும்பங்கள் தான். குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர் தான் திருத்தூதர்கள். அவர்கள் முதலாவதாக தங்களையும் இறைவனின் ஆட்டுக்குட்டிகளாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகளை அந்த ஆண்டவருடைய மந்தையிலே வளர்த்தெடுக்க முடியும். ஞானத்திலும் பக்தியிலும் புத்தியிலும் நல்லொழுக்கத்திலும் கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் வளர்த்தெடுக்க முடியும். எனவே ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பீர்களாக. என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த மண்ணிலே வாழ்கின்ற இந்த பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் எவ்வாறாக எனக்கு சான்று பகிர்ந்து வாழ வேண்டுமோ, சாட்சியாகவும் இருக்க வேண்டும், சாட்சியமாகவும் இருக்க வேண்டுமோ, அவ்வாறு வாழ்வதற்கு முதலாவதாக உங்களையே உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே, ஆழ்ந்த மனமாற்றத்தின் அடிப்படையிலே, என்னுடைய சீடர்களைப் போல, பேதுருவைப் போல எல்லாருக்கும் மேலாக என்னை அன்பு செய்கின்றவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை அன்பு செய்யுங்கள், உங்கள் உறவினர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை சுற்றிலும் வாழ்கின்றவர்களை அன்பு செய்யுங்கள். இறையாட்சி உங்கள் மத்தியிலே
இருக்கின்றது என்ற நற்செய்தி எடுத்து சொல்லுங்கள். என் வழியாக வாழ்வும் உங்களுக்கு அருளப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை எடுத்து சொல்லுங்கள். இரக்கத்தின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எடுத்து சொல்லுங்கள். நீதியின் காலத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கவர்களாய் இந்த இரக்கத்தின் காலத்திலே நாம் ஒருவர் மற்றவரை பராமரிக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவருடைய அரசு இந்த மண்ணிலே அவ்வாறாக மலர்ந்து கொண்டே உலகம் முடிகின்ற வரையிலும் இருக்கட்டும். என்றென்றும் அது பூத்து கொழுங்குகின்ற நறுமணம் கமிழ்கின்ற திரு அவையாக, கூட்டு ஒருங்கி இயக்க திரு அவையாக விளங்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு இன்று நம்மையெல்லாம் பார்த்து கூறுகின்றார். எந்த விதத்திலேயே நாம் நம்மையே திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த பேதருடைய வாழ்க்கையை மத்திய நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருப்பதை சிறிது சிறிதாக நாம் சிந்தித்து பார்த்தோம். நாமும் பிறப்பிலிருந்து இந்த நாள் வரையிலும் அந்த பேதுருவை போல எத்தனை முறை இயேசுவுக்காக பேசி இருக்கின்றோம், எத்தனை முறை ஆண்டவர் முன்னிலையிலே ஒன்றை சொல்லிவிட்டு பிறகு சென்று மறுதளித்தவர்களாக இருக்கின்றோம். மீண்டும் மனம் வருந்தி அந்த ஆண்டவரை பின்பற்றி வருகின்றோம். இவ்வாறாக ராட்டினம் போல வீழ்வதும் எழுவதும் வீழ்வதும் எழுவதுமாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால் என்ன பயன்? இந்த உலகையே ஆதாயமாக்கி கொண்டாலும் நம் ஆன்மாவை இழந்து விடுவதனால் வருகின்ற பயன் என்ன என்பதை ஆழ்ந்து உணர்ந்தவர்களாய் எல்லா வேளையிலும் அந்த ஆண்டவருடைய அன்பிலே மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும். திபேரியா கடற்கரையிலே அவர் கேட்டார், சீமோனின் மகனான யோவானின் மகனான சீமோனே, இவர்கள் எல்லாரையும் விட என்னை நீ அதிகமாக அன்பு செய்கிறாய் என்று கேட்டாரே, அதே போல் நம்மையும் ஆண்டவர் கேட்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் இயேசுவே உங்களை அன்பு செய்கின்றோம், உங்கள் அன்பு நெறியிலே இதோ வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம், அவ்வாறு வாழாத தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம், எங்களை கட்டி எழுப்பியர்களும் திரு அவையின் வழியாக எங்களை அனுதினமும் இந்த நவீன காலத்திலே வளர்த்தெடுத்தருளும், நீரே விண்ணகத்திலிருந்து எங்களை ஆளும் என்று அந்த இதய இறை வேண்டலோடு நம்மையே இன்றைய திருப்பலியிலே ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர் பெற்றவர்களாய், ஆண்டவரால் மேய்க்கப்படுகின்றவர்களாய் அந்த மேய்த்தல் பணியை தொடர்ந்து நம் உயிருள்ள வரையிலும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டவர்களாய் வாழ்வோமாக, பயணிப்போமாக. ஆமென். இதயளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயிருப்பாயே. இதயளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயிருப்பாயே. தருகின்றோ எம்மையே, ஈர்ப்பாயோ எளிய காணிக்கை. தருகின்றோ எம்மையே, ஈர்ப்பாயோ எளிய காணிக்கை. இதயளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயிருப்பாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலே இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பணி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையோராக மாற தூயாவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, வேளையிலே, இந்த ஆலயத்திலே உம்முடைய திருப்பலியிலே பங்கேற்று தங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட மேய்ப்பு பணியையும் சிறப்பாக இந்த மண்ணிலே வாழ்கின்றவரையிலும் நிறைவேற்றிவிடவும், அடுத்த தலைமுறைகளுக்கு அதை எடுத்து செல்லவும் இதோ முன்னிலையிலே ஆசிரியர் பெறுவதற்காக காத்திருக்கின்றோம். மக்களின் மீது கருணை கண்களை திருப்புவீராக. இவர்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தந்து அன்பான மக்களாக, தூய்மையான மக்களாக, கரம் பற்றி உம்மையே அனைத்திற்கு மேலாக அன்பு செய்கின்றவர்களாக உருவாக்குவீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பினில் எங்களை நிறைவாக செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையுடன் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடன் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். எல்லாருக்கும் மேலாக நீங்கள் என்னை அன்பு செய்கின்றீர்களா என்று நம்மை என்று இந்த வேளாங்கண்ணி கடற்கரையில் நின்று அன்று திபேரியா கடற்கரையில் நின்று பேதுருவை கேட்டது போல நம்மையும் கேட்கின்றார். இவருடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே உணவு, நீ
மாறாத மறையாத நேசமே. தந்தனன தந்தனனா 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 வானின்று வரும் யாவும் நலமானது, எம்மை வாழ்விக்கும் மழை போல பலமானது. வானின்று வரும் யாவும் நலமானது, எம்மை வாழ்விக்கும் மழை போல பலமானது. வானின்று வந்த உனதுயிருடலும் நலமாகுமே, எனக்கு அமுதாகுமே. உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா. உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா. நீரே உணவு, நீரே உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே. என்றும் மாறாத மறையாத நேசமே. மன்றாடுவோமாக. இறைவாவும் மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஓட்டம் பெற்றிடவும்மை வேண்டுகிறோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்க மாற்றலால் நாங்கள் நிலை வாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கியனை முன்மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும்
அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டுத் தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர் இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க.